அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சேபர்ணா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் சப்பாத்தியும் தங்க காசும். அதை எழுதியவங்க ரே மேகலா. அதை வெளியிட்ட பதிப்பகம் வாசிப்பு இயக்கம். அதில் முருகன் பாரின்னு 2 பேர் இருப்பாங்களாம். அவங்க விவசாயியா, அதில் வியாபாரியா. அதை அவங்க 2 பேர் சந்தைக்கு ஒரு நாள் பொருள் வாங்க போவாங்களாம். அப்போது ஒரு காடு, இருண்ட காடு இருக்குமா, அந்த காடுக்குள்ளே போவாங்களாம். அவங்க நிலைப்பாங்களாம் 2 பேரும். இருட்டாயிருச்சு, அதனால் இந்த குகையில் தங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் மாதிரி இருக்குமா, அங்கே போவாங்களாம். போயிட்டு அங்கே போய் தங்கி இருப்பாங்களாம். இருந்துட்டு அங்கே இருக்கும்போது ஒரு தங்க வியாபாரி வருவாராம். அவர் கேட்பாங்களாம், உங்களோட சாப்பிட்றக்கு ஏதாச்சும் இருக்கா, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கேட்பாராம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், இருட்டாயிருச்சு, நாங்கள் எங்கே போய் சாப்பாடு வாங்கி தரதுன்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் 2 பேர் நிலைப்பாங்களாம், நம்மகிட்ட சப்பாத்தி இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடுவோன்னு நிலைப்பாங்களாம். முருகன் 5 சப்பாத்தி வச்சுருப்பாங்களாம். பாரி 3 சப்பாத்தி வச்சுருப்பாங்களாம். அதை ஒரு சப்பாத்தியும் 3 துண்டாக பிரித்து சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க அதோட தங்க வியாபாரி காலைல எழுந்திரிச்சு போயிடுவாங்களாம். அவங்க படுத்திருந்த இடத்துல ஒரு தங்க காசு இருக்குமா, அதில் அந்த துண்டை விரித்து பார்க்கும்போது பாரி முருகன்கிட்ட கொண்டு போய் காமிப்பாங்களாம், அதில் தங்க காசு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிப்பாங்களாம். அதுக்கு பாரி முருகன் சண்டை போடுவாங்களாம், எனக்கு தான் இந்த தங்க காசு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ராஜாட்ட போய் கொடுப்பாங்களாம். கொடுத்து கேட்பாங்களாம், இது அந்த தங்க வியாபாரி வச்சுட்டு போயிட்டாரு, அவருக்கு நாங்கள் சப்பாத்தி கொடுத்தோம், அதுக்கு எனக்கு தான் சப்பாத்தி நிறையா கொடுத்தேன் நான், அதனால் எனக்கு தான் வேணும்னு சொல்லி முருகன் சொல்லுவாங்களாம். அதுக்கு அப்புறம் பாரியும் அப்படி சொல்லி கேட்பாங்களாம். அதோட ராஜா சொல்லுவாங்களாம், யார் எத்தனை சப்பாத்தி கொடுத்தீங்கன்னு கேட்பாங்களாம். அதுக்கு முருகன் சொல்லுவாங்களாம், நான் 7 துண்டு சப்பாத்தி துண்டு கொடுத்தேன், நான் 8 துண்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு 7 துண்டு கொடுத்தேன்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் பாரியும் சொல்லுவாங்களாம், நான் அவங்களுக்கு 1 துண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு அப்புறம் அந்த ராஜா சொல்லுவாங்களாம், அப்போ முருகன் தான் 7 துண்டு கொடுத்துருக்காங்க, அதனால் 7 தங்க காசு முருகனுக்கும் 1 தங்க காசு பாரிக்குன்னு சொல்லுவாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேராசைப்படுறோம். நன்றி, வணக்கம்.